ஏப்பா இன்னைக்கு என்ன சுதந்திரமா? நாடெல்லாம் சுதந்திரம் தான்ப்பா. ஏண்டி உங்க வீட்டுல மீன் குழம்பா? உள்ள வெளியே என்னையா கமிஷனர் போர்டு போட்டிருக்கு? இது தெரியாதா? இங்க இருக்கிறவன் திருடிட்டான்னு ஜெயில போட்டிருக்காங்க. ஜெயில இருந்து திரும்பி வர்றப்ப இதை திருடிட்டு வந்துட்டான். ஓஹோ அப்படியா? தம்பி உள்ளன்னு போட்டிருக்கு, உள்ள ஆளைய காணோம். அது நீ நினைக்கிற மாதிரி உள்ள வெளியே இல்லையா? உள்ளன்னா அண்ணன் ஜெயிலுக்கு உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம், வெளியன்னா அண்ணன் ஜெயிலுக்கு வெளியே இருக்கிறாருன்னு அர்த்தம். இப்ப உள்ள இருக்கிறாரு, சாயங்காலம் மொத்தம் வெளியில வராரு. தீப்பெட்டி இருக்குதா? இல்லையா? 10 பைசா தீப்பெட்டி கூட இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கியா துப்பாக்கி? தப்புதான். இந்த துப்பாக்கில ரவை இருக்குதா? இருக்குது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உப்புமா கிண்டு. என்ன வெண்ணெய்? கரண்ட் இல்லீங்க. கரண்ட் இல்லீங்க. இது கரண்ட் இல்லீங்க. என்னது? கரண்ட் இல்லீங்க. கரண்ட் இல்லாம எதுக்கு? ஓய், தீப்பெட்டி இருக்குதா? இல்லப்பா, கொள்ளிக்கிட்டே இருக்கா? இப்பதான் நினைச்சேன். நெருப்பு கூட இல்லாம எதுக்கு கடை? பாவி, நீ நாசமா போவ. ஓய், ஒரு டீ குடு. வணக்கம். ஒரு டீ குடு. இப்ப கொடுத்த டீ தாங்க. அப்படிங்களா? வாய் கொப்பளிக்க சுடுதண்ணி கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். ஒழுங்கா நல்லா ஸ்ட்ராங்கா டீய போடுறேன். இனி அங்க ஒரே சத்தம். நம்ம ராஜாபத்திர செத்து போயிட்டாரு. சீக்கிரமா தூக்க சொல்லு. போன நார போகுது தனியா. யாரா செத்து போனது? நம்ம ராஜாபாதர்னு. நம்ம ராஜாபாதரா? ஆமாண்ணே. அத விவரமா சொல்றதுக்கு என்னடா? அண்ணே, நான் முதல்ல சொன்னேன்னு. எங்கடா நீ விவரமா சொன்ன? நம்ம ராஜாபாதர் செத்து போடாத துக்கத்தை இவ்வளவு பெரிய துக்கத்துக்கு டீயாடா குடிப்பாங்க முண்டோ? போடா. துக்கம் தாங்க முடியடா என்னால. ஆமாண்ணே. நானும் ராஜாபாதரும் ஒன்னாவே கோலி அடிச்சு ஒன்னாவே சைட் அடிச்சோட்டா. இப்ப அவர் மட்டும் என்ன விட்டு போயிட்டார. தாங்க முடியுமா என்னால? வாயை திறந்து சொல்லேன்டா. ஆமாண்ணே. முடியாது இல்ல? முடியாது. ராஜாபாதரு ராஜாபாதரு ஒத்தியா எவ்வளவு பெரிய துக்கத்தர வந்திருக்க, மறைச்சிட்டு இருக்க. ராஜாபாதரு விட்டுட்டு போயிட்டேயா? என்ன தனியா விட்டு போயிட்டேயா? கட்டவு முன் மாதிரி மீசையை வச்சுட்டு கட்டையில போயிட்டேயா? நேத்து கூட வாயால பேசினியா என்கிட்ட? அப்போ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இன்னைக்கு போறேன்னு. ராஜாபாதரு இல்லையா? அது அயோக்கியத்தனமா இருக்கு. அவர் படுத்த படுக்கையா கிடந்து 10 நாள் ஆச்சு. நேத்து கூட பேசணும்னு சொல்றான். இன்னும் பாரு. மிஸ்டர் ராஜாபாதர், போன மாசம் கூட என்கிட்ட கைமாத்த 50 ரூபா வாங்கினேயா? கடனாளியா போயிட்டியா? என்னது? இவங்கிட்ட கடன் வாங்கினாரா? இன்னும் என்னென்ன சொல்ல போறானோ? யாரு கட்டா? அழியா? சகோதரி, ராஜாபாதர் உனக்கு மட்டும் ஃபாதர் இல்லம்மா, எனக்கு தான் ஃபாதர். நேற்று நைட்டு தாமா எனக்கு அந்த உண்மையே தெரிஞ்சது. ராஜாபாதர் இப்படி ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணிட்டு போயிட்டேயா? நான் என்ன பண்ணுவேன் பாரு. பெத்த பொண்ணு கூட கொஞ்சமா தான் அழுவுறா. நான் தான் மறைச்சு அழுவுறேன். உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். சத்தியமா சொல்றியா? உனக்கு நான் தான் கொல்லி வைப்பேன். உன் நெத்தி மேல சத்தியமா சொல்ற ராஜாபாதர், நான் தான் கொல்லி வைப்பேன். வாயை திறந்து சொல்லியாயோ? உன்னை நான் வந்து சுடுகாட்டுல மீட் பண்றேன் ராஜாபாதர். என் மூஞ்சி ஏயா பாக்குற? அங்க பார் ராஜாபாதர பார். ராஜாபாதர
நான் குயிலு ஐயா மரட்டு காள. இதுல ஒண்ணும் குறைச்சல. சில்மிஷத்துல கொண்டே பட்டம் கொடுக்கலாம் ஐயா. பேசியே ஆள அவுட் ஆகிடுவிய எவ்வளவு? மாமூலா குடுக்கற 50 ரூபாயே கூட. சுமாரான மார்க்கெட்டுக்கே இந்த போடு போடுறிய, சூப்பர் மார்க்கெட் இருந்தா அவ்வளவுதான். இந்தா. என்ன அங்க வைக்கிற உண்டியலா? இல்லையா, மனசாட்சியை வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சம்பாதிக்கிற காசாவது மனசுக்கு பக்கத்திலேயே இருக்கட்டுமேனுதான். குடுக்கற காசுக்கு பாதிக்கு பாதி பேசியே தீத்துருவியா? நீ சாப்பிட்டியா? அப்புறம் நானும் இதே மாதிரி பண்ணுவேன். ஐயோ ஐயோ வேணாம் ஐயா, அவசரப்படாதயா, நானே வரேன். சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம். அண்ணே முன்னாடிக்கு யாரோ வராங்கண்ணே. டேய், அதுக்கெல்லாம் எவனா ஒருத்தன் ஒரு 15 மாசத்துல பிறக்கணும்டா. ஏய், நீதான் தலைவர் போஸ்ட்ல சாணி அடிச்சியா? ஆமாப்பா, 50 ரூபாய் கொடுத்து அடிக்க சொன்னாங்க. அச்சன், அதுக்கு என்னான்ற நீ? சாணி அடிச்சவனை சாகடிக்க சொல்லி தலைவர் அனுப்புனாரு. தலைவரே நேர்ல வந்திருக்காரு. தலைவர் மட்டுமா வந்திருக்காரு? அவங்க தாத்தா வரல? இப்ப என்னடா சண்டை போற முடிவோட வந்துட்டீங்களா? அதுக்கே தடியெல்லாம் எடுத்து வந்தீங்க. நடக்க முடியலையா? நடக்கவே முடியல, நீங்க எப்பறம் அடிக்க போறீங்க? அதுவும் இல்லாம எனக்கு ஃபைட் பண்ற மூடே இல்ல. அதனால என்ன பண்றீங்க, இந்த பையனை கூட்டிட்டு போய் கில்லி தாண்டா ஆடுறீங்க. கில்லி தாண்டா ஆட தெரியல? டேய், நான் அப்பவே சொன்னா இல்லையாமா, சுடுகாட்டுக்கு என்னால வர இந்த படுபாவி இருக்கிற இடத்துக்கு வர மாட்டேன்னு. காலங்காத்தால ஏமா கழுத்த இருக்கிறீங்க? சரி சரிப்பா, நான் இங்கே மீட்டர் கட் பண்ணிக்கிறேன். உங்க தலைவர் போஸ்டர்ல சாணி அடிச்சதாடா சண்டைக்கு வந்தீங்க. இப்போ பார். வாமா சீதா, எப்போ வந்த? ஏன் ஆயா, இந்த ஆள் எப்பவுமே இப்படிதான் கலாட்டா பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ சத்தம் போட்டு பேசாதம்மா, அவன் காதல் விழுந்தா மென்னி அமிக்கிடுவான். நீ உள்ள வா. ஓய், என்னங்கடி வேடிக்கை பாக்குறீங்க? என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? தொங்க விட்டுருவேன், ஜாக்கிரதை. சனியம் பிடிச்சா கூட 7.5 வருஷம் தான் சொல்லுவாங்க.
இது எங்களுக்கு ஆயுசுக்கும் பிடிச்ச சனி. இது என்னைக்கு ஒளியுதோ அன்னைக்கு தான் நிம்மதி. இந்த இடத்துக்கு நீ வேற வந்திருக்க. ஏன் ஐயா இந்த ஆளை கண்டிக்க யாருமே இல்லையா? கண்டிக்கிறதா? அவன் கண்ணுல படாம போனா போதும்னு அவன் ஓடுறான். நீ இங்க வர்றேன்னு சொன்ன உடனே ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றேன்னு நினைச்சேன். இப்படி நிஜமாவே வந்து நிக்கிறியே. உன்னை பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாதயா. அது சரி. உன் சொந்தக்கார பொண்ணா? வாய கழுவுங்கடி. அத பார்த்தா என் சொந்தக்கார பொண்ணு மாதிரியா இருக்கு. அந்த பொண்ணு நினைச்சா இந்த சேரியே விலைக்கு வாங்கிதான். நீ உட்காருமா. இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்கள்லாம் பரீட்சை முடிஞ்சு லீவு விட்டா கொடைக்கானல் ஊட்டின்னு சந்தோஷமா சுத்தும். இது என்னடான்னா இந்த சேரியில வந்து கஷ்டப்பட போறேங்குது. ஆயா சந்தோஷங்கிறது ஊட்டிலயோ கொடைக்கானல்லயோ இல்ல, அவங்க மனசுலதான் இருக்கு. அது இல்லம்மா, நோம்புக்காக ஒரு வேளை இல்ல ஒரு நாள் பட்டினி கிடக்கலாம். நீ வீம்புக்காக இங்க வந்து ஒரு மாசம் தங்க போறேன்னு சொல்றியே. ஆமா, மாச கணக்கா இங்க தங்கி அப்படி என்னதான் பண்ண போற? அது வந்துங்க, இந்த இந்த சேரி ஜனங்களை பத்தி நான் ஒரு கதை எழுத போறேன். அத கற்பனையை யோசிச்சு எழுதுறதை விட உங்களோட வாழ்ந்து பார்த்து எழுதுனா ரொம்ப யதார்த்தமா இருக்கும்ல. அதனாலதான் இங்க தங்க வந்திருக்கேன். எழுதுறதுதான் எழுதுற, நல்ல குடும்ப கதையா எழுது. இங்க இருக்கிற எல்லா குடும்பத்து கதையும் நான் சொல்றேன். ஆமாண்டி, உன்ன வந்துருவிய அடுத்த வீட்டு கதையை தூக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. கொஞ்சம் கூட உப்பு சப்பே இல்லம்மா. போய் போஸ்ட்மேன் வணக்கண்ணே. நில்லையா? என்ன ஊருக்குலாம் லெட்டர் கொடுக்குறா, நம்ம கிடையாதா? உங்களுக்கு லெட்டர் வந்தா தானே கொடுக்க முடியும். லெட்டர் வரலையா? நீ போடுறா. நமக்கு தான் லெட்டர் போடுறதுக்கு ஆளே இல்லைன்னு தெரியும்ல உனக்கு. நீ போட வேண்டியதானே? அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க. ஆமா, என்ன சம்பளம் உனக்கு? 760 ரூபா 50 பைசா. ஒண்ணு பண்ணு, அந்த 50 பைசால ஒரு கார்டு போடு. அப்படி இல்லன்னா 760 ரூபா மணி ஆர்டர் பண்ணு. என்ன பண்ற? எது வசதி உனக்கு? பேசாம கார்டே போட்டுறங்க. வாரம் ஒரு தடவை போடணும். போ, சைக்கிள் விட்டு போடா. சைக்கிள் ஏன் சைக்கிளுங்க? தொகுதி அவசரமா வர சொல்லிருக்காரு. போ, அப்புறம் வாங்கிக்கலாம். இனிமே வேற சைக்கிள் தான் வாங்கணும். வீல் சுத்துது. அடிங்க. என்னங்கடி இவன் எங்கடா இங்க வந்தா? ஏத்த வீட்டுக்கார புச்சம் வந்துக்கிறாங்கண்ணே. உன் மரியாதைக்கு நீலாம் அவளாண்ட பேசக்கூடாது. நானே பேசிக்கிறேன் அத்தை, நீ போ. சொல்லி வை, பேஜாராயிடுவா. பஞ்சர் ஆகிட வேணாம். நானே பண்ணி நிமித்திடுறேன். என்ன நீ ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? யாருண்ட விளையாட நீ? குடும்பத்தோட காலி பண்ணிடுவான். முழிச்சிட்டு இருக்கும் போதே கண்ணை பிடுங்கி கைலாங்கல்ல வித்துருவான். என்னாண்டே திருட்டு இருக்கான் தெரியுமா அவன்? மனுஷனா அவன்? ஆமா, நானும் பாக்குறேன். ஊரே அந்த ஆளை கண்டு பயந்துகிட்டு இருக்கு. நீ மட்டும் எப்படி ஓட்டிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது கேள்வி. தண்ணி அடிச்சானா யாரும் கிடைக்கலன்னா என்ன கூப்பிட்டு அடிப்பான். அதே மாதிரி துட்டு கஷ்டம் என்னதான் கூப்பிட்டு கொடுப்பான். மாசம் பூரா அடி வாங்கினாலும் ஒரே நாள்ல 200-300 சம்பாதிக்கலாம். அதனால தான் அவனாண்ட இருக்கேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். எஸ். ஆனா நீ சொல்ற அளவுக்கு அவ்வளவு மோசம் இல்ல. ரொம்ப டேஞ்சரான ஆளு. 10 பைசா கூட. தொகுதி, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, கலப்பட சிமெண்ட கடத்துறது, எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல. என்ன தொகுதி, ஏதோ அவசரமா வர சொன்னாப்ல இருக்கு. காலை கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. ஏப்பா, தொகுதி என்னை விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையை சொல்றையா? ஓஹோ, ஆமா, நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கிற? உன் காலையா? யோ, அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி? இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவை இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா,
நாங்க என்ன பெரிய ஏரோப்ளேனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளேனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏவை கடத்து, நான் போய் ஏரோப்ளேனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்ன இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க ஓவையா வெட்டியார், சும்மா இருங்க. கணக்கு பணத்தை கொடு. சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏவை கடத்திடு. என்ன பார்த்துட்டு போறான்? தொகுதி எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துடுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பை படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். தீபிட்டி குடியா. என்ன தலைவா, சொல்லு தொண்டா. 5000 ரூபாய் சொலையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா? மச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணீங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறியே மரமடையில பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ண திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா, அள்ளி விடு. நாங்கடா அது போர்டு. ஏன்பா இந்த டேபிளுக்கு யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. Welcome, sir. வெல்கம் சார். Sir, have you looked at the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ, நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார். சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற ஒரு வெள்ளக்காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய் கூட நம்மளே தப்பா நினைக்கும். தர வழுக்கிற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. ஓகே, இந்தா இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே, காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா.